வீட்ல வேலை பாக்குற பொண்ணையே நம்ம ஹீரோ கட்டி பிடிக்க அந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே பாத்துறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். ஆனா இவர் ரொம்பவே கோவக்காரனா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோ விட்டுட்டு போய் அவங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் அவங்க 3 பசங்களையுமே தனியால வளர்த்துட்டு இருக்காங்க. என்னதான் தனியா இருந்தாலுமே டெய்லியுமே நம்ம ஹீரோயின் அவங்க பசங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோவோட பொண்ணு பக்கத்து வீட்டு பையன் கூட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அந்த பொண்ணு கூப்பிட்டு கொஞ்சம் புத்திமதி சொல்ல பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற மாதிரி சொல்றா. தனக்காக இல்லைனாலும் தன் பசங்களுக்காகவாவது மனைவி வேணும்னு சொல்லி திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாங்க நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரே வார்த்தையா வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க. திரும்ப அவங்க 2 பேர் நடுவுலயுமே சண்டை அதிகமாயிருது. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டை காலி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த வீட்டுல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை பாக்குறாங்க. பேசாம நம்ம வீட்லயுமே ஒரு வேலைக்கார பெண்ணை வச்சிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டுல வேலை செஞ்ச அந்த ஜமீலாங்கிற பொண்ணு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோமே தான் வீட்டுல வேலை செய்ய முடியுமான்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. அப்படி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோயுமே அவங்க பசங்களையுமே ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பரதா போடாம பூச்செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோமே யாருமா நீ சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு ஜமீலான்னு அவருக்கே தெரியுது. அப்போதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணோட மூஞ்சையே பாக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணுக்கு பர்த்டேயுமே வருது. பர்த்டே என்னைக்காவது எப்படியாவது வாங்கம்மான்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணுமே அவங்களோட அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த அம்மாவும் நான் ட்ரை பண்றேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளவு கூப்பிட்டுமே தன்னோட பர்த்டேக்கு அம்மா வரலன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு ரொம்பவே சோகமா இருக்கும் போது அந்த இடத்துல ஜமீலா தான் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்து அந்த பர்த்டேவை ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ண வைக்கிறா. பர்த்டே வீடியோல நம்ம ஜமீலாவை பாக்குற ஹீரோயினுக்குமே லைட்டா பொசசிவ் ஆகுது. அதே டைம்ல ஜமீலாவுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சார் என்னோட ஒர்க்கிங் வீசா முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு இங்க இருக்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஃபேமிலி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு நான் அனுப்பிச்சிடாதீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோமே ஆறுதலுக்காக அவங்கள கட்டி பிடிக்கிறாங்க.